பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் எந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் என்று சொன்னால், மிக மிக வேடிக்கையான ஒரு செய்தி. அதிலேயும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு நாடாளுமன்றம் மாநிலங்களவைக்கு அனுப்பப்பட்ட, தமிழ்நாடு சார்பில் அனுப்பப்பட்ட நம்முடைய உலக நாயகன் கமலஹாசனுடைய முதல் மாநிலங்களவை பேச்சு. அந்த பேச்சை படித்தா, ஒரு காலத்திலே 1962 முதலாக மாநிலங்களவைக்கு தமிழ்நாடு சார்பிலே சென்ற பேரறிஞர் என்று சொல்லக்கூடிய அண்ணா அவர்களுடைய உரையை அன்றைய தலைமை அமைச்சர் மதிப்புக்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் நாடாளுமன்றத்திலேயோ நாடாளுமன்ற மாநிலங்கள் அவையிலேயோ எவர் பேசினாலும் அவர் அதை கவனிக்க மாட்டார். ஒரு புத்தகத்தை வைத்துக் கொண்டு படித்துக் கொண்டே இருப்பார். ஆனால் முதலில் தமிழ்நாட்டில் இருந்து சென்ற அண்ணா அவர்கள் பேசுகிற பொழுது அந்த புத்தகத்தை மடக்கி வைத்துவிட்டு அறிஞர் அண்ணாவின் பேச்சை ஜவஹர்லால் நேரு உன்னிப்பாக கேட்டார், கவனித்தார் என்று வரலாற்றில் படிக்கிறோம். தமிழ்நாடு சார்பில் எத்தனையோ பேர் நாடாளுமன்றம் போயிருக்கிறாங்க, நாடாளுமன்ற மாநிலங்கள் அவைக்கு போயிருக்கிறாங்க. குறிப்பாக திராவிட இயக்கத்தை சார்ந்த முன்னாள் சட்ட அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகம் எங்க திருநெல்வேலி பகுதியை சார்ந்த ஆல்ரெடி அருணா மிக சிறந்த பேச்சாளர். அதே போல 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் இன்றைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அண்ணாச்சி வைகோ அவர்கள் வரலாற்று பதிவுகளை செய்திருக்கிறார். அதே போல தொடக்கத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தில சொல்லின் செல்வர் சம்பத், நான்சில் மனோகர், இப்படி எத்தனையோ பேர் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக, இராச்செழியன், ஃபாரூக் பிளாக், மோகே தேவர், இப்படி எத்தனையோ தலைவர்கள் நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்ற மாநிலங்கள் அவையிலும் வரலாற்று பதிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் மிகப்பெரிய ஒரு கலைஞர், உலகம் முழுவதும் தெரிந்த ஒரு திரையுலக நாயகர், மக்கள் நீதி மையத்தின் தலைவர், குடும்ப ஆட்சியை ஒழித்து கட்டுவதற்கு, லஞ்ச லாவணியத்தை ஒழித்து கட்டுவதற்கு பல கருப்பையாவுக்கே முன்னால பேசியிருக்கார். அவருடைய மக்கள் நீதி மையத்திலிருந்து நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணாச்சி பல கருப்பையா பேசின பேச்செல்லாம் கைத்தட்டி சுவைத்த கமலஹாசன். இந்த கமலஹாசன் கட்சி தொடங்கும் போது என் தம்பி செந்தமலன் சீமானுக்கு எனக்கும் சிக்கல் தொடங்கி விட்டது. அவரை வீட்டுக்கு வருகிறேன் வாழ்த்து பெறுவதற்கு என்று சொல்லி செய்தி அனுப்பினார். இல்லை, நீங்கள் வராதீர்கள், நீங்கள் மாபெரும் மனிதர், நான் உங்களை வாழ்த்துகிறேன். கேட்டதற்கு எல்லா தலைவர்களையும் அவர் போய் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அந்த வகையிலே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராகிய என்னை சந்திக்க வந்தார். நான் கேட்ட கேள்வி, செந்தமலன் சீமான் இன்னைய வரைக்கும் எனக்கு விடை சொல்ல. நல்ல கண்ணையாவும் சந்தித்தார், பல பேரும் சந்தித்தார் இந்த கமலஹாசன், மறுப்பதற்கில்லை. ஆனால் ஒரு முதுபெரும் தலைவராக, தமிழ் தேசிய இயக்கத்தின் தலைவராக இருக்கிற ஐயா பழனிடமாறனை ஏன் போய் சந்திக்கவில்லை? நம்முடைய சந்தனகட்டு மாவீரர், வனக்காவலர் வீரப்பனார் அவர்கள் கன்னட நடிகர் ராஜ்குமாரை கைது செய்து காட்டுக்குள் கொண்டு சென்று சிறை வைத்திருந்த நேரத்தில் கமலஹாசன் போனார் ஐயா பழனிடமாறனை சந்திக்க. அதே போல ரஜினிகாந்த் போனார், எத்தனையோ பேர் போனாங்க. ஆனால் கட்சி தொடங்கி மூத்த தலைவரிடம் வாழ்த்து வாங்கிய கமலஹாசன், நல்ல ஐயாவை சந்தித்த கமலஹாசன் ஏன் ஐயா பழனிடமாறனை சந்திக்கவில்லை என்ற கேள்வி கேட்டேன். இன்னைய வரைக்கும் சீமான் விடை சொல்லவில்லை. சீமானே சென்று வாழ்த்தினார். கட்சிக்குள் இருந்து அதை எதிர்த்த. ஏன் என்று சொன்னால், 2004 காலகட்டத்திலே இன்றைக்கு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தமிழ்நாட்டு அரசியலில் கடந்து, தமிழ் தேசிய அரசியலில் கடந்து, தமிழீழ விடுதலை போராட்டம் தொடர்பான அந்த செய்திகளுக்குள்ளேயும் சென்று பல முரண்பட்ட, தேவையற்ற, இன்னும் சொல்ல வேண்டுமால் தவறான செய்திகளை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி தொல் திருமாவளவன் தலைமையில் அமைந்த தமிழ் பாதுகாப்பு இயக்கம், அப்பொழுது இவருடைய படம் ஒன்று, யாருடைய படம்? நம்முடைய உலக நாயகர்
கமலஹாசனுடைய படம். அது மும்பை எக்ஸ்பிரஸ் என்று எடுத்தார். நாங்கள் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் அனைவரும் தொல் திருமாவளவன், தமிழின போராளி மருத்துவர் ஐயா பழ நெடுமாறன், மருத்துவர் சேதுராமன், இப்படி பலரும், சீமானும் உட்படத்தான். அன்றைக்கு சீமானும் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் இருந்தார். இயக்குனர் பாரதிராஜாவும் தமிழ் பாதுகாப்பு இருந்தார். எல்லோரும் சேர்ந்து எதிர்த்தோம். ஆனால் முடியவே முடியாது, நான் மும்பை எக்ஸ்பிரஸ் என்றுதான் விடுவேன். இவர் ஒரு பாடல்ல தன்னுடைய காதலிக்கு திரைப்படத்துல படிக்கும் போது மடல் என்று எழுதுவோமா, இல்லை இல்லை லெட்டர் என்று எழுதுவோமா, இல்லை இல்லை கடிதாசி என்றே எழுதுவோம் என்றெல்லாம் பேசி இருக்கிறார். மடல் என்ற தூய தமிழ் சொல்லும் வேண்டாம், லெட்டர் என்கின்ற ஆங்கில சொல்லும் வேண்டாம், கடிதாசி என்ற சமஸ்கிருத சொல் போதும். அப்ப இவர் யாரு? மும்பை எக்ஸ்பிரஸ் மாற்ற முடியுமா முடியாதான்னு கேட்டோம். கடைசியில நெய்வேலியில் மட்டும் தமிழ் உணர்வாளர்கள் மும்பை விரைவு என்ற சோரத்தை எடுத்து ஓட்டினால் தான் படம் அங்க வெளியிட முடியும், இல்லைன்னா முடியாதுனாங்க. அங்க அது நடந்தது. எனக்கும் கமலஹாசன் கடுமையான போர் நடந்தது, சொற்போர் நடந்தது, கருத்து போர் நடந்தது. எல்லாருக்குமே தெரியும், ஊடகங்கள்ல வெளிவந்து. இன்றைக்கு அவர் பேசியிருக்கிறார், இந்த வாக்காளர் திருத்த திட்டம்னு தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிறது அல்லவா, படிச்சு பார்த்தா படிச்சுதான் காட்டணும். எங்கள் ஓட்டுகளை செலுத்த விரும்புகிறோம், ஓட்டுகளை செலுத்த விரும்புகிறார். வாக்களிப்பது இந்த நாட்டு குடிமகனின் அடிப்படை உரிமை என்று சொல்லல. எங்கள் ஓட்டுகளை செலுத்த விரும்புகிறோம். எழுத்து பிழைகள் மொழிகளுக்கு மட்டுமே. என்ன எழுத்து பிழை? மொழிகளுக்கு மட்டுமே. என்ன பொருள்ல பேசுற இந்த கமலஹாசன் நமக்கு தெரியல. அப்புறம் பாருங்க, நவீன இலக்கியமும் இலக்கணமும் கூட உள்ளடக்கத்திற்கு இவற்றை மன்னித்து விடும். அதாவது எழுத்து பிழைகள் வந்தா நவீன இலக்கியமும் இணையமும் அதை மன்னித்து விடுமா? மனிதன் திருத்தாமல் அதை மன்னித்து விடும். ஆனால் தேர்தல் கமிஷன் மன்னிப்பதில்லை. தேர்தல் ஆணையம் சொல்ல கூட அவர் சொல்ல மன்னிப்பதில்லை. ஈசி என்றால் இங்கிலீஷ் கோட்ஸ் இல்லை என ராஜ்யசபா திமுக சார்பில் எம்பியான போட்டிருக்காங்க. மக்கள் நீதி மையம் வரவிருக்கும் தகவல்கள் எனது உடனடி கவலை, இவருடைய கவலை. இப்படி எதை சொல்லுகிறோம், எதற்காக சொல்லுகிறோம், எந்த இடத்தில் சொல்லுகிறோம், எதை எதிர்பார்த்து சொல்லுகிறோம், என்ன விளைவுகள் வேண்டும் என்று சொல்லுகிறோம் என்று எதுவுமே தெரியாம குட்டையை குழப்புகிறார். இதே செய்திய நம்முடைய மேற்கு வங்க முதலமைச்சர் மாண்புமிகு மமதா பானர்ஜி அவர்கள் ஒரு முதலமைச்சராக, வரலாற்றிலே ஒரு முதலமைச்சராக இருந்து நீதிமன்றத்தில் போய் வழக்குரைஞராக வாதாடி தேர்தல் ஆணையத்தின் தில்லு முள்ளுகளையும் வாக்காளர் பட்டியலிருந்து 1 கோடி பேர் அவங்க மாநிலத்துல, மேற்கு வங்கத்துல, இங்க தமிழ்நாட்டிலும் அப்படி நடந்ததாக தகவல்கள் வெளியாயின, ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டன. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் வழக்கு தொடுக்குகிறோம் என்றால் என்னாச்சுன்னு தெரியல. அனைத்து கட்சி கூட்டமாக நடந்தது. ஆனாலும் 90 லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் என்று செய்தி வந்து தமிழ்நாட்டில். அப்புறம் வடநாட்டு மார்வாடி குஜராத்தி சேட்டுகள், இன்றைக்கு வடநாட்டு படையெடுப்பு, 1 கோடி தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிற்குள் நுழைந்து விட்ட, நம்ம வழக்கமா சொல்றதான் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், அண்ணா வழியில் அயராது உழைப்போம், திமுகவுடைய முழக்கம். ஆக இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். அப்ப இந்தியை திணித்தால் தானே நீங்கள் எதிர்ப்பீர்கள். நாங்கள் இந்தியை திணிக்கவில்லை, இந்தியர்களே திணிக்கிறோம். திட்டமிட்ட வேலை வடநாட்டு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. வடநாட்டு தொழிலாளர்களை தமிழ்நாட்டுக்குள் நுழைத்து 1 கோடி வாக்காளர்களை இங்கு பதிவு செய்வது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசு அமைத்த தமிழ்நாட்டு மக்களுக்கான கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்திலையும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்திலையும் நம்முடைய தொழிலாளர்கள், கொத்தாளு, சித்தாளு, கம்பி கிட்டவர், பலகை அடிப்பவர், தச்சு வேலை செய்யறவர், இரும்பு வேலை செய்யறவர், வெள்ளை அடிப்பவர், வானம் தோண்டுபவர், செங்கல் அறுப்பவர், இப்படி எத்தனையோ 55க்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் வாரியத்தில் பதிவு செய்ய சென்றால் அது சரியில்லை, இது சரியில்லை, அதை கொண்டு வார்கள், இதை கொண்டு வார்கள் என்று 58 முறை விளக்கம் கேட்கிறது நம்முடைய தொழிலாளர் நல வாரியம். இது குறித்து தொழிலாளர் நல வாரிய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் பொன்குமார் அவர்கள் நேரடி கவனத்திற்கு வேற கொண்டு சென்றோம். ஆனா வடநாட்டுக்காரன் எங்க வேலை செய்கிறானோ அங்க போய் தொழிலாளர் நல வாரிய அலுவலர்கள் பதிவு செய்யறாங்க. அந்த அளவுக்கு வடநாட்டுக்காரன் உள்ளே நுழைஞ்சிட்டான். அவன் ஒரு தொகுதிக்கு வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றது வடநாட்டு இந்திக்காரர்களின்
வாக்குகளால் என்பது எல்லோருக்கும் தெரியும். இப்பொழுது 234 தொகுதிகளிலும் இந்த வடநாட்டுக்காரனை, இந்த இந்திக்காரனை வாக்காளராக பதிவு செய்தால் ஒரு தொகுதிக்கு 10,000 வாக்குகள் அல்லது 15,000 வாக்குகள் என்று ஏற்கனவே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது திண்டுவனத்துல சீராஜ் சந்து, முத்தம் சந்து அவங்க நாடாளுமன்றத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு அந்த மார்வாடிகள் அரசியலில் ஆதிக்கம் செலுத்தினார்கள், எல்லோருக்கும் தெரியும். அதே போல குறைந்தது 10,000 வாக்குகள் வடநாட்டுக்காரன் ஒவ்வொரு தொகுதியில் இருந்தால் அவன் எவருக்கு வாக்களிக்கிறானோ அவர்கள் தான் வெற்றி பெற முடியும். அப்படியானால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர்க்கிற பொழுது எங்களுக்கு 10,000 வாக்குகள் இருக்கிறது. இந்திக்காரன் காங்கிரசுக்கு வாக்களிக்க மாட்டான், கம்யூனிஸ்டுக்கு வாக்களிக்க மாட்டான், பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் வாக்களிப்பான் என்று பேரம் பேசக்கூடிய நிலையை இன்றைக்கு ஒன்றிய அரசு உருவாக்கி வருகிறது. இதைத்தான் நம்முடைய மேற்கு வங்க முதலமைச்சர் மாண்புமிகு மமதா பானர்ஜி அழுத்தம் திருத்தமாக நீதியரசர்கள் மிரண்டு போய்விட்டாங்க. முதலமைச்சரே நம்முடைய நீதிமன்றத்துக்கு வராங்களா, முதலமைச்சரே வாக்குரையை தொடங்குகிறாங்களா என்று நீதி அரசர்களே மிரண்டு போகக்கூடிய அளவுக்கு தன்னுடைய திறமையான வாக்குரையை மமதா பானர்ஜி வைத்திருக்கிறார் நீதிமன்றத்திலே. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் சார்பிலே, திராவிட மாடல் அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அன்றைக்கே சீமான் நடிகர் விஜய்க்கும் அதுதான், நடிகர் கமலஹாசனுக்கு அதுதான். கமலஹாசனை தமிழ் பாதுகாப்பு இயக்க கோரிக்கைகள் ஏற்க மறுத்த கமலஹாசனை, திரைப்படங்களுக்கு தமிழ் பெயர் வைப்பதை ஏற்க மறுத்த கமலஹாசனை அரசியலுக்கு வந்து பாருங்க பச்சைமட்ட பிஞ்சு போம்னு 4 இடத்துல பேசியிருந்தா, கமலஹாசனை பேசுறது போல இந்த கூட்டாளி விஜய் பேசியிருந்தா இந்த 2 பேருமே அரசியலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. தமிழ் தேசிய எழுச்சி வருகிறது, இதை மடைமாற்ற வேண்டும், திசை திருப்ப வேண்டும் என்றுதான் கமலஹாசனை ஆதிக்க ஆற்றல்கள் அரசியல் களத்திலே இறக்கினார்கள் 2019. அதே போலதான் இந்த கூட்டாளி விஜயும் இறக்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இந்த என்ன சொல்றது, நம்முடைய உலக நாயகன் கமலஹாசன் முதலில் பேசுகிறவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி கூட சொல்லல. தன்னை மாநிலங்களவைக்கு அனுப்பிய திராவிட மாடலுக்கோ, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ, மாண்புமிகு முதலமைச்சருக்கோ நன்றி கூட சொன்னதாக செய்தியில் இல்லை. ஆனால் வெட்களும் நக்கலுமாக, குழப்பமும் குதர்க்கமுமாக எதை சொல்ல வருகிறோம் என்று அவருக்கே தெரியாமல் உளறி கொட்டிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் இப்பொழுது கேட்பது என்னவென்று சொன்னால், மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, மதிப்புக்குரிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, அண்ணா பேச்சு மாநிலங்களவில் எப்படி இருந்தது என்று உங்களுடைய முரசொலி ஏடுகளை புரட்டி பார்த்தாலே தெரியும். திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றை திருப்பி பார்த்தாலே தெரியும். அதே போல சொல்லின் செல்வர் ஈவிக்க சம்பத்து, இரா செலியன், நாச்சில் மனோகரன், ஃபாரூக் பிளாக் தலைவர் மதிப்புக்குரிய மு.க. தேவர், நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பல தலைவர்கள், அதே போல ஆல்ரெடி அருணா, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மதிமுக சார்பிலையும் போயிருக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலையும் போயிருக்கிறார். தமிழில விடுதலை ஆதரித்து அவர் எடுத்து வைத்த கருத்துகள், மாநில உரிமைகளுக்காக அவர் எடுத்து வைத்த கருத்துகள், இப்படி எத்தனையோ வரலாற்று நாயகர்கள் அரசியலில் முரண்பாடு, கருத்து வேறுபாடு, தமிழ் தேசியத்துக்கும் திராவிட தேசியத்துக்கும் இந்திய தேசியத்திற்கும் இந்துத்துவருக்கும் உண்டு, அது வேறு. ஆனா இவற்றையெல்லாம் கடந்து நல்ல வரலாற்று பதிவுகளை தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் நாடாளுமன்றத்திலே நேர்காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் இந்த தலைவர்கள் பதிவு செய்து தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்த்து மகிழ்ந்து பெருமை அடைகிற அந்த சூழலில் இந்த கூத்தாடி கமலஹாசனை மாநிலங்களவைக்கு அனுப்பி முதல் பேச்சிலே பெருகு பாருங்க. அவருடைய பண்டவளம் தண்டவளம் இருக்கு. இதுக்காகவா நீங்கள் அவரை அனுப்பினீர்கள் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் தமிழ் கூறும் நல்லுலகின் சார்பில் உங்களிடத்திலே வினாவை தொடுத்து விடையை எதிர்பார்க்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.